நாராயணா என்று சொல்லி கொண்டு வந்தே நாரதர், பகவானே, உன்னுடைய உண்மையான பக்தன், உன்னை எப்போதும் மனதில் நினைத்து கொண்டிருக்கிற பக்தன் யார் என்று கேட்டார். அவருக்கு என்ன நினைப்புனா, தன்னைத்தான் சொல்வார், நம்ம எப்போதும் நாராயணா நாராயணா என்று சொல்லி கொண்டிருக்கிறோமே என்ற ஒரு நினைப்பு. ஆனால் பகவான் நாராயணன், நாரதா, அதோ ஒரு சிற்றூர் இருக்கிறதே, ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் குப்புசாமி என்று ஒருவன் இருக்கிறான், அவன்தான் என்னுடைய உண்மையான பக்தன் என்கிறார். நாரதருக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன பகவானே, மூச்சுக்கு 300 முறை எப்போதும் இடைவிடாமல் நாராயணா நாராயணா என்று சொல்லி கொண்டிருக்கும் என்னை விட்டுவிட்டு யாரையோ சொல்கிறீர்களே என்று கேட்டார். நாரதரே, நீ வருத்தப்பட வேண்டாம். உனக்கு சந்தேகம் இருந்தால் நாளை காலையிலிருந்து இரவு வரை அவனை கவனி. அவன் எப்படிப்பட்ட பக்தன், நாராயணன் என்று எப்படி சொல்கிறான் என்று கவனி என்று சொல்லி அனுப்பினார். நாரதரும் சந்தோஷத்தோடு போனார். குப்புசாமி என்ற அந்த குடியானவன் காலையிலே தன்னுடைய எழும்பி முழித்தவுடன் நாராயணா என்றான். பின்பு தன்னுடைய வீட்டு வேலைகள், பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறது, மற்ற வீட்டு வேலைகளை முடித்து கொண்டு விவசாய வேலைகளுக்காக காட்டுக்கு செல்கிறான். அங்கே முடித்து இரவு 8 மணிக்கு வீடு திரும்புகிறான். வந்தவுடன் எல்லா வேலைகளையும் முடித்து கும்பிட்டு விட்டு நாராயணா என்று சொல்லி தூங்கச் சொல்கிறான். நாரதருக்கு ஒரே கோபம். ஓடி வந்தார். பகவானே, என்ன நீங்கள் எப்படி சொல்லிவிட்டீர்கள்? அவன் 2 முறை தான் நாராயணா என்று சொன்னான். ஆனால் அவனை போய் நீங்கள் உங்களுடைய பிரியமான பக்தர் என்று சொல்கிறீர்களே என்று கேட்டார். உடனே நாராயணன், நாரதா, இன்று நீ எத்தனை முறை என்னை சொன்னாய் என்றார். நான் இன்று உங்களை சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை? அவனை கவனித்து கொண்டிருக்கிறேனே, அவன் என்ன சொல்கிறான், எத்தனை தடவை சொல்கிறான்னு கவனித்து கொண்டே இருந்தேனே, அந்த வேலை இருந்ததினால் உங்களை நாராயணன் என்று சொல்வதே மறந்துவிட்டேன் என்று சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னார். அப்போதான் நாராயணன் சொன்னார், உனக்கு ஒரே ஒரு வேலை, அவன் நாராயணன் எத்தனை முறை சொல்கிறான் என்று கவனிக்க வேண்டிய ஒரு வேலை. ஆனால் அந்த குடியானவனுக்கு காலையில் இருந்து மாலை வரை எத்தனை வேலை. அவன் குடும்ப இதுகளை பார்க்க வேண்டும், விவசாயத்தை பார்க்க வேண்டும், பசங்களை பார்க்க வேண்டும், ஒய்ஃபை பார்க்க வேண்டும். இத்தனைக்கும் மத்தியில் விடாமல் காலை எழுந்தவுடன் ஒரு முறையும் இரவு தூங்கச் செல்லும் போது ஒரு முறையும் நாராயணன் என்று சொல்கிறானே, அவன்தான் உண்மையான பக்தன் என்றார். அப்படியென்றால் நீங்களும் நானும் நாராயணனுடைய உண்மையான செல்ல பிள்ளைகள் தானே? நன்றி, வணக்கம்.